என்றைக்குமே ஸ்பேஸ் வந்து அதுவாக வராது, நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அண்ணாமலைக்கு அவர்களுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது தமிழக அரசியல். ஸ்பேஸ் உண்டாக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட அண்ணாமலை இருக்கு. கிடையாது, ஏன்னா அவர் அந்த கட்சியோட அந்த இயக்கத்தை வழிநடத்துகிற திறமையும் துணியும் அண்ணாமலைக்கு தான் இருக்கு. அவருக்கும் தெரியும், நம்மளோட அவருக்கு பெட்டரா தெரியும். அதனால அண்ணாமலை என்ற ஒரு சக்தி தமிழ்நாட்டில் இருக்கு. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தாவேக்காவை நோக்கி படையெடுக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் தான் படையெடுக்க போறாங்க? இன்னும் என்ன ரொம்ப வீக்கன் பண்றதுலே குறியா இருக்காங்களா? அதிமுகவை வீக்கன் பண்ணணும் அப்படிங்கிறதா தாவேக்காவுடைய நோக்கமா? இல்லைங்க, இப்போ ஜெகத் ரட்சகனோட உறவுகாரர் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆமா, மகன் சொல்றாங்க. மகன் ஜாயின் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் நம்ம திருச்சி சிவாவோட பொண்ணு ஜாயின் பண்ண சொல்றாங்க. நீ உங்களுக்கு கண்ணுக்கு, நம்ம கண்ணுக்கு அதிமுக தெரியுதே தவிர திமுகல நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் விட்டிங்கன்னா பாஜக இன்க்ளூடிங் எல்லா கட்சியும் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் விஜய் ரெடியாக இல்லை. விஜய் சொல்கிறாரா, எனக்கு வந்து ஏங்க ஸ்டாலினோட அண்ணன் மகன் மூக்க அழகிரியோட மகள் கயல்வியை ஜாயின் பண்ண காத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு மேயர் கொடுன்னு கேட்குறாங்க, மதுரை மேயர் கேட்குறாங்க. அதனால் விட்டிங்கன்னா ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன்ற மாதிரி அனைத்து கட்சியிலும் திப்புன்னு போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் விஜய் சொல்கிறாரா, அந்த மாதிரி வேண்டாம், நம்ம கட்சியை வந்து ஆர்கானிக் க்ரோத்தாக இருக்கணுமே தவிர மற்ற கட்சியில் நம்ம ஆளை வச்சு நம்ம பண்ணால் திருப்பி வேலைக்கு ஆகாது. பார்த்து செலக்ட் பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ண. புசி ஆனந்த்கிட்டையோ அருண் எல்லாம் எந்த சொல்லியிருக்காங்களா, நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள், எல்லாரும் எடுக்க வேண்டாம். ஆனால் அதிமுகவில் இருந்து வரக்கூடிய எல்லாருமே வந்து எம்எல்ஏக்கள், எம்பி இப்படி தானே இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள். இப்படியாப்பட்ட நபர்களை சேர்க்கும் பொழுது அது அப்போ அதிமுகவை வீக்கன் பண்ணுறதுக்கான நோக்கமாக தானே? எனக்கு தெரிஞ்சு திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் துண்டு போட்டு வச்சாங்க. ஓகே, மீட்டும் பண்ணாங்க, பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. விஜய் வேண்டான்ட்டார். ஸோ நமக்கு அந்த போர்ஷன் தெரியாது. நம்ம நினச்சிட்டு பிரமுகர்கள் மட்டும்தான் திமுகலேருந்து போகிறாங்க. திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் எவ்வளோ பேர் விஜயத்தை பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னு எனக்கு நியூஸ் வந்தது. ஆனால் விஜய் வந்து வேண்டாம், திமுகலேருந்து யாரும் எடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு பார்வையில் இருக்கிறதுனால அது செல்லுபடியால். பாஜகலேருந்து 4 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. மூத்த தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், மூத்த தலைவர்கள் போட்டிருக்காங்க. 4 பேர் 5 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் விஜய் வந்து போட்டிருக்காரு. ஏன்னா அவர் போகிற போக்கு வந்து வேறு போக்கு. ஆர்கானிக் க்ரோத்தாக இருக்கணும், இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும். திருப்பி பழைய முகங்களை கொண்டாந்து போட்டிங்கன்னா அப்புறம் இப்போது திமுக அதிமுக உள்ளே வந்ததுன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன வித்தியாசம் வரப்போகுது? அதை விஜய் உணர்ந்துட்டாலும் உணர்ந்துட்டு வர்றாரு. முதல்ல உணராமல் இருந்துக்கலாம், உணர்ந்துட்டு வர்றதுனால பார்த்து ஜாகிரதையாக எடுக்கிறாரா அப்படின்னு கேள்விப்பட்டால் அப்படி தான் நமக்கு கிடைத்த தகவல்கள் புரியும். ஓகே, தமிழக அரசியலில் திமுக கூட தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிறதுல ஓரளவுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதிமுக தொடர்ச்சியாக அவங்களோட இடத்த வந்து இழந்துக்கிட்டே வராங்களா? இப்போ சமீபத்தில் அவ்வளோ எம்எல்ஏக்கள் போகிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள், 20 வருஷமாக மாவட்ட செயலாளராக இருந்த நபர்கள். இப்போ பார்த்தோன்னா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கதெல்லாம் பேசப்படுது. எஸ்பி வேலுமணி அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுக அப்படிங்கிற ஒரு இதை கூட யூஸ் பண்ணாமல் இருக்காரு. என்ன காரணம்? எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லைங்க, இது வந்து அதிமுக தலைமை பலவீனம் மட்டும் போச்சு. ஆனால் ரொம்ப நாளாக பலவீனம் மட்டும் போச்சு. பதவியில் இருந்தபொழுது பதவி வெறினால் ஒன்றா இருந்தாங்க. அப்போ இபிஎஸ், ஓபிஎஸ், தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஏன்னா பதவின்ற ஒன்று. பதவி போன பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிச்சாங்க. ஏன்னா அது பணத்தை காபந்து பண்ணுறது அதெல்லாம் பண்ணி வைக்கிறது. 2வது முறையாக தோல்வி என்ற உடனே அவங்களுக்கு எதிர்காலம் என்றது அச்சம் வந்துடுது. அவங்க எதிர்காலம் என்ன நடக்கும், எதிர்காலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அச்சம். அந்த அச்சம் வந்ததுனால அடுத்த வாய்ப்புகள் தேடி போகிறாங்க. அந்த அடுத்த வாய்ப்புகள் தான் தாவேக்கா. ஸோ இப்போ என்னென்னா, வேலுமணி வந்து தமிழக முதலமைச்சர் விஜயை அசம்பிளிலே பாராட்டினார். ஆமாம், அம்மா மாதிரி நீங்கன்னு சொன்னார். எடப்பாடி வாயதற்கில் இவர் போய் பாராட்டு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அவர்களை பெரிய அளவில் பேசுறது 2 பேருக்கு, தங்கமணி அவர் வேலுமணியில் பேசுறதே கிடையாது. ஓகே, இத்தனைக்கும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். என்னன்னா, நாளைக்கு விட்டிங்கன்னா அதிமுக முழுது கரைஞ்சி தாவேக்கால போய் சேர்ந்துடும். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டத்தினுடைய பிரமுகர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. டிடிவி தினகரனை அதிமுகவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுமே குரலுமே எழுந்திருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? டிடிவி தினகரன் ஒருவேளை அதிமுகக்குள்ள உள்ள வராரு அப்படின்னா எடப்பாடியை கொஸ்டின் பண்ற மாதிரி ஆயிரும்ல. எடப்பாடியோட தலைமைக்கு
ஆபத்து வந்துடாதா? கண்டிப்பாங்க. இப்போ டிடிவி தினகரன்லாம் ஒரு ஆளுமை. ஓகே. அம்மா கூட இருந்தார், எம்பியாக இருந்தார். அவரை டம்மியாக வைக்க முடியாது. டிடிவியை உள்ளே கொண்டு வரதுனால எடப்பாடிக்கு சிக்கல் அதிகமான சிக்கல். நாளைக்கு திருப்பி கருத்து வேற்றுமை வந்து வச்சுங்க, கடிச்சு உடச்சிட்டு போயிட்டாருன்னா அப்போ இதோட அதிகமாக உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். ஓகே. ஏற்கனவே வீக்கன் அமமுகவோட அதிகமாக எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் அந்த ஒரு அறிவுரையும் அவர்கிட்ட சொல்லப்பட்டதும் வேணாங்க இப்போ டிடி வெளியில் இருக்கட்டும் அப்படின்னு. சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்தா கேள்விப்படும். சசிகலா ஒன்றும் பிடி கொடுத்து பேசலை. இப்போ ஒரு பக்கம் வந்து தன்னோட ஆட்களை இழந்துட்டே வராரு இபிஎஸ். ஆமாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் சசிகலா உள்ளே சேர்த்துக்கலாம்னு பார்க்குறாரு. அது ஒன்றும் கம்ப்ளீட்டாக நிறைவேறலை. அந்த நோக்கம் நிறைவேறலை. ஆனால் கட்சி விட்டு போகிறவங்க போயிட்டே இருக்காங்க. ஸோ நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கட்சி கரைகிறதானா கண்டிப்பாக கரைஞ்சிட்டு வருது. நம்மளுடைய கண்கூடா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுமாதிரி கரைஞ்சிட்டு வருது. தொண்டர்கள் மனது வருத்தப்பட்டிருக்காங்க. என்னப்பா கட்சி இது, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சின்னு பாதி தொண்டர்கள் போய் தாவைக்கால ஜாயின் பண்ணிட்டாங்க. தொண்டர்கள் தாவைக்கால ஜாயின் பண்ணுறத விஜய் என்றைக்குமே தடுக்க போகிறதில்லை. ஏன் தொண்டர்கள் சாதாரண தொண்டர்கள் அவங்க வந்து கட்சிக்கு ஒழிக்கிறோம் வந்து செயல்பட்டு விடுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனையூர் வாசல் தினம் 2000 பேர் நிற்கிறாங்க. வந்து இப்போது விஜய் has become a force to reckon with. ஒரு சக்தியாக மாறிட்டு வர்றார் தமிழ்நாட்டில். அந்த சக்திக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகள் பாஜக இல்லை, திமுக இல்லை, அதிமுக இல்லை. மீதி கட்சியெல்லாம் கூட கூட்டணியில் இருக்குது. நம்ம சொல்ல முடியாது. 3 கட்சி தான் மெயின். 3 கட்சி வீக்காக இருந்தால விஜய்க்கு இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த் வந்து பலம் பொருந்திய கட்சியாக அவரே உருவாகிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறது. ஓகே. திமுக இந்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து தனித்து விடப்பட்டிருக்கா. ஏன்னா இங்கே தாவேக்கா கூட இருக்கக்கூடிய இப்போ கூட்டணி கட்சிகள் யாருமே இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருக்குது. எந்த விதமான சமிக்கைகளுமே தெரியலையே. அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாருமே திமுக நோக்கி நீ வர வாய்ப்பே இல்லையா? இல்லை, இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுக தனியாக தான் போட்டி போடுவது. நான் கேள்விப்பட்டது தனியாக போட்டி போனால் அது இந்த அளவுக்கு தோல்வியை தவிழாது, ஓரளவுக்கு வெற்றியை வரும். உள்ளாட்சி தேர்தல் வரும். ஏன்னா அந்த கிராஸ் ரூட் லெவலில் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா ரொம்ப ஒரு அன்பு பாராட்டியவர்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் உள்ளவர்கள். ஸ்டாலினை தோக்கடிச்சினப்பா, திமுக தோக்கடிச்சினப்பா, வீட்டுக்கு அமைச்சாச்சு, சரி இந்த தேர்தலில் போடுவோம், ஒரு ஒரு யுக்தி மாதிரி இந்த தேர்தலில் போடுவோம் அப்படின்னு ஒரு திமுக வாய்ப்பு போடுறதுக்கு வாய்ப்பு. அதே நேரத்தில் மெஜாரிட்டியாக வந்து உங்களுக்கு தாவேக்கா தான் வரப்போகுது. 80-20 கணக்கு வச்சுக்கலாம். 80 தாவேக்கா வந்து 20 திமுக வரும். ஓகே. அப்போ அதிமுகக்கான ஸ்பேஸ் என்ன? அதிமுக ஸ்பேஸே கிடையாது. அதிமுக 3,000 தான் வரும். ஸோ உள்ளாட்சி தேர்தலில் திமுக ஓரளவுக்கு சோபிக்குமான ஓரளவுக்கு சோபிக்கும். பட் தாவேக்கா தான் ஸ்வீப் பண்ண போகுது. அது ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் திமுக வந்து தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறது. இன்னும் சுய பரிசோதனை ஆரம்பிக்கவே இல்லை. நீ குழு போடுறீங்க, கமிட்டி போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க. என்ன உங்களுக்கு என்ன தப்பு நடக்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே. முதலமைச்சர்கிட்டேருந்து பல்வேறு விஷயங்கள் மறைக்கப்படுகின்றன. கலைஞர் அப்படி இல்லை. ஒரு தொண்டர்கிட்ட ஃபோனில் கூப்பிட்டு பேசுவார். காலைல 10 பேப்பர் படிப்பார். ரிப்போர்ட்டர்லாம் கூப்பிட்டு கேட்பார், என்ன நடக்குதுன்னு கேட்பார். டச்சில் இருப்பார், லைவ் டச்சில் இருப்பார். ஸ்டாலினை சுற்றி ஒரு வளையத்தை போட்டு யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. அவர் யூடியூப் பார்த்தா கூட தூக்கி போட்டுறாங்களாம், டிவி ஆஃப் பண்ணி வைக்கிறாங்களாம், பேப்பர் படிக்கூடாதுன்றாங்களாம். அப்படி ஒரு கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருந்தாங்களா கட்சி எப்படி வளரும்? 4 பேர்கிட்ட பேசினா தான் நல்லது கெட்டது தெரியும். கட்சி தொண்டர்கள் மீட் பண்ணதான் எனக்கு இன்னும் ஆச்சரியம். எனக்கு அப்போ கூட மாவட்ட செயலாளர் போனால் கூட சொல்லி அனுப்புறாங்களாம், இந்த விஷயம்லாம் பேசாதீங்க, இந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க, அவர் கேட்டாரா தெரியாதுன்னு சொல்லுங்கள். அப்படி பொம்மை மாதிரி ஏற்குனீங்கன்னா அப்புறம் கட்சியை எப்படி டெவலப் ஆக முடியும்? கட்சிக்கு வந்து சின்னாமன்னமாக தான் போகும், வேறு வழியில். இதே லெவலில் போச்சுன்னா கனிமொழி கை கட்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம ஓகே. தமிழக அரசியலில் இந்த இடைத்தேர்தல், வரக்கூடிய இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேர்தல். தாவேக்காவுக்கு, அதிமுக, திமுக எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான இடைத்தேர்தல் நினைக்கிறேன். இதில் சீமானவர்களை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அம்பாசமுத்திரத்தில் நிற்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. திமுக, அதிமுக வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் சீமானுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சீமான் கண்டிப்பாக 2000க்கு வந்துடுவார். ஓகே. ஸோ ஜெயிக்க 3 நாள்லேயே 2000க்கு வந்துடுவார். அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பட் பெருந்துறையை தவிர மற்ற தொகுதிகளெல்லாம் தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. பெருந்துறை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு கேள்விப்படுறோம். அது வந்து நீங்கள் என்ன காமன் கேண்டிடேட் போட்டால் கூட ஜெல்லாக நம்ம தமிழக மக்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியாங்க. ஓகே. நேற்று வரைக்கும் சீமான் யாரை திட்டினாரு? திமுக திட்டினார், அதிமுக திட்டினார்.
இப்போ ஏன் ஒன்றா சேர்ந்தார் இந்த கேள்வி கேட்பாங்க ஜனங்க. நீங்கள் வந்து உங்களை மாதிரி யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் தமிழக மக்களின் அரசியல் அறிவு பெருகி விட்டது. ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மக்கள் ஏமாந்து ஓட்டு போடல மாட்டாங்க. அவங்க முடிவு பண்ணாங்கன்னா முடிவு பண்ண தாவேகான்னு முடிவு பண்ண போட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி காமன் கேண்டிடேட்டை போட்டு அதெல்லாம் பண்ணால் கூட, அப்படி காமன் கேண்டிடேட் போட்டிங்கன்னா திமுக அதிமுக உண்மையாக வேலை செய்யணும்னு என்ன கேரண்டி உங்களுக்கு? தொண்டர்கள் வேலை செய்வாங்களா? தலைவர்களோட கை குலுக்கிட்டு போகலாம், தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா சீமான் வந்து திராவிடத்தை அப்படி பேசியிருக்கார். பெரியார் அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கார். எங்கன்னா திமுக தொண்டர் சீமானுக்கு வேலை செய்வானா? செய்ய மாட்டான். ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கடந்து போகக்கூடிய நிகழ்வை தவிர அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமான்னா இல்லைன்னு தான் நான் நம்புறேன். ஓகே, மாற்றம் சொல்லி வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னவா அவங்களுடைய இதை முன்னெடுக்க போகிறாங்க? ஜூலை 12 முதல் மாநாடு, அதாவது விழிப்புணர்வு பொதுக்கூட்டம். ஆனால் அதை ஒரு அரசியல் கலப்பு இல்லாமல் பார்க்க முடியாது. எப்படி பார்க்குறீங்க அவருடைய செயல்பாடு? இல்லை, அவர் இன்னும் அவர் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் எல்லாம் சொல்லியிருக்காரு. அவருடைய அஜெண்டா சொல்லியிருக்காரு. முழுமையான அளவில் அவரோட எண்ணங்கள் இன்னும் வெளிவரல. என்ன பண்ண போகிறாரு, எப்படி செய்ய போகிறாருங்கிறத வந்து பேசி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா கிளம்பி போயிருக்காரு. அங்கே ஃபெட்னால கலந்துக்க போயிருக்காரு. அங்கே என்னமோ எல்லாத்தையும் பேசி கலந்து ஆலோசிக்கிறத கேள்விப்படுறோம். சென்னைக்கு திரும்பிய பிறகு 12ஆம் மீட்டிங் வச்சுருக்காரு. அவர் வந்து எந்த எந்த டைரக்ஷனில் போவார் அப்படின்னு ஓரளவு யூகிக்க முடியுது. ஓகே, தேசியம் தெய்வீகம் அப்படின்ற போகலாம், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போன்ற போகலாம், அப்துல் கலாம் மாதிரி ஒரு எண்ணத்தில் போகலாம். அந்த மாதிரி ஒரு அதுக்கு நீங்கள் இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். என்றைக்குமே ஸ்பேஸ் வந்து அதுவாக வராது, நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அண்ணாமலைக்கு அவர்களுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. தமிழக அரசியல் ஸ்பேஸ் உண்டாக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு, அண்ணாமலைக்கிட்ட இருக்குது. ஓகே, அந்த சக்தியை எப்படி உண்டாக்குவார், எதை வச்சு உண்டாக்குவார், என்ன அடித்தளம் போடுவார் அப்படிங்கிறத வந்து சொன்னப்புறம் தான் நம்மளால் ஓரளவுக்கு யூகிக்க அப்போ முடியும். அதிமுக திமுகவை இங்கே கடுமையாக எதிர்ப்பார் அப்போ தமிழக அரசியலில் அண்ணாமலை அவர்கள். ஏன் தாவக்கா விட்டீங்க? ஓகே, தமக்காவே எதிர்த்து பேசுவார். எதிர்த்தாலும் அவரால் ஓகே, கட்சி நடத்த முடியும். ஆனால் இப்போ தாவேக்கா மீது ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுற மாதிரில இருக்குது அண்ணாமலை அவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது. இல்லை, அது நமக்கு சரியாக தெரியாது. அவங்க எப்படி அரசியல் பண்ண போகிறாங்க அண்ணாமலைங்கிறது அண்ணாமலைக்கு தான் தெரியும். நம்ம அவருடைய நகர்வுகளை வைத்து ஒரு கருத்து சொல்லாமே தவிர இப்படி செய்வார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அவர் அந்த கட்சியோட அந்த இயக்கத்தை வழிநடத்துகிற திறமையும் துணியும் அண்ணாமலைக்கு தான் இருக்குது. எப்படி கொண்டு போகிறப்பாங்க அவருக்கும் தெரியும், நம்மளோட அவருக்கு பெட்டராக தெரியும். அதனால் அண்ணாமலை என்ற ஒரு சக்தி தமிழ்நாட்டில் இருக்கான இருக்குது, அது இல்லை நம்ம இருக்க முடியாது. அது எப்படி கொண்டு போகிறாரு, என்ன பண்ண போகிறாருங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஓகே சார், இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.